ஹலோ ஜூனியர்ஸ். ஒரு அப்பீல் நீதிமன்றம் அப்பீல் வழக்கை விசாரிப்பதற்கு செய்யக்கூடிய நடைமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்பீல் ஃபைல் பண்ணோடனே ஃபஸ்ட்டு சம்மரியாகவே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அவ்வாறு டிஸ்மிஸ் பண்ணாத சூழ்நிலையில் அந்த நீதிமன்றம் என்ன செய்யணும்னா, செல் காஸ் நோட்டீஸ் ஆஃப் தி டைம் அண்ட் பிளேஸ் அட் விச் சச் அப்பீல் வில் பி ஹர்டு. இந்த நோட்டீஸை காஸ் பண்ணணும். யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அப்பலண்ட் இல்லைன்னா அவங்களோட வழக்கறிஞருக்கு, செகண்ட் ஒன்று அந்த ஸ்டேட்டு கவர்மெண்ட்டு அப்பாயின்மெண்ட் அந்த ஆஃபீஸருக்கு, தேர்டு ஒன்று அந்த கேஸ் ஒரு வேளை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கன்விஷன் அடிப்படையில் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்ற வழக்குகளில் அக்யூஸ்டுக்கெலாம் என்ன பண்ணணுன்னா, அந்த கம்ப்ளைனண்ட்டுக்கும் சரி அக்யூஸ்டுக்கு சரி என்ன பண்ணணுன்னா, அந்த காப்பி ஆஃப் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பெட்டிஷனோட இந்த நோட்டீஸை இஷ்யூ பண்ணணும். இது ஒன்று. இந்த மாதிரி இஷ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எந்த நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து இந்த அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அந்த நீதிமன்றத்திலேருந்து அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை வரவழைச்சிக்கணும். இது ஒன்று. ஒருவேளை சில வழக்குகளில் அந்த மாதிரி ஆவணங்களை வரவழைக்காமலேயே அந்த அப்பீலை ஹேர்டு பண்ணலாம். அது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்டெண்ட் அண்ட் அல்லது லீகாலிட்டி சம்பந்தமாக, லீகாலிட்டி ஆஃப் தி சென்டென்ஸ் அது சம்பந்தமாக அப்பீலை ஹேர்ட் பண்ணும்போது அந்த மாதிரி நீங்கள் ஆவணங்களை வரவழைக்காமல் கூட நீங்கள் அப்பீலை ஹேர்ட் பண்ணலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சில வழக்குகளில் பார்த்தீங்கன்னா கன்விக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கன்விக்ஷன் சிவியாரிட்டி ஆஃப் தி சென்டென்ஸ், அந்த தண்டனை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக நம்ம அப்பீல் போயிருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அந்த கிரவுண்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆர்கியூ பண்ணணும். ஒருவேளை அந்த மாதிரி வழக்குகளில் நம்ம வேறு சில விஷயங்கள் சம்மந்தமாக ஆர்கியூ பண்ணும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த லீவ் ஆஃப் தி கோர்ட்டோட அனுமதியுடன் தான் நம்ம பேசணும். அதர்வைஸ் அதற்கு நீதிமன்றம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுதான் இந்த ப்ரொவிஷனில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம்.